பாண்டுவின் இரண்டாவது மனைவியின் சகோதரர் சல்லியன். இவர் போராற்றல் படைத்தவர். வில்லாண்மையாலும் வாளாண்மையாலும் வேளாண்மையாலும் இவர் யாராலும் வெல்ல இயலாது. தன் மருமகன்களுக்கு உதவுவதற்காக பெரும் படையோடு வந்துட்டு இருக்கார். இதை அறிந்த துரியன் சல்லியனை தன் பக்கம் இழுத்து கொள்ள நினைத்தார். நெடுந்தூரம் பயணித்து வந்த சல்லியன் படைகள் நடுவில் பாலை நிலத்தை அடைந்ததும் அவர்களுக்கு வெயில், பசி, தாகம், களைப்பு இதெல்லாம் ஏற்படுது. களைப்பால் நடை தளர்ந்தது அனைவருக்கும். இருப்பினும் சிறிது தூரம் கடந்து செல்லும் போது ஒரு பெரிய பந்தலை பார்க்கின்றனர். அனைத்து படைகளும் தங்குவதற்கு விசாலமாக இருந்தது அந்த பந்தல். அங்கிருந்து சில பேர் இவர்களை அழைத்து கொண்டு போய் முகாம் என்று சொல்லி அனைவருக்கும் பசியார உணவு பரிமாறினார்கள். காலத்தினால் இத்தகைய அரசியல் புரிந்த அரவோனுக்கு என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் உதவி செய்தாலும் கைமாறாகாது என்று தன் வாய் தவறி சொல்லிவிட்டார் சல்லியன். அதுவரை மறைந்திருந்த துரியன், மாமா, தங்கள் மருமகனாகிய நானே உங்களை உபசரித்தேன். போரில் எனக்கு துணையாக நின்றால் அந்த கைமாறை போதும் என்றார்.